எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். திமுககாரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? சந்திக்கும் போது 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. திருன்னு முழிப்பானுங்க. யார் கால யார் வாரி முட போறா முதல்ல அப்படிங்கறதா அவன் போட்டியே. இவன் எந்த அணியா இருப்பான்? என்னை பார்த்து 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல ஏற்கனவே ஒரு 3 அணி புதுசா உருவாயிருக்கு. இவன் ஓபிஎஸ் அணியா, இபிஎஸ் அணியா, டிடிவி அணியா, இல்ல சசிகலா அம்மா அணியா, இல்ல தீபா அணியா, இல்ல தீபாவோட டிரைவர் அணியா, இல்ல புதுசா வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா? இவன்கிட்ட பேசலாமா வேணாமா? இவன் நாளைக்கு எந்த அணியில இருப்பான் அப்படிங்கறத குழப்பத்துல இருப்பாங்க. நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு. அவர் எதற்காக சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காருன்னா, மக்களை சந்திக்கிறதுக்காக இல்ல, திமுகவுடைய தொண்டர்களை சந்திச்சு அவங்கள உற்சாகப்படுத்துவதற்காக அவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு. முதலா நேத்து காஞ்சிபுரத்துல தான் அவர் ஆரம்பிச்சாரு. அங்க அவர்களுடைய தொண்டர்களிடம் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, 2 திமுக காரங்க சந்திச்சுக்கிட்டா, கட்சிய பத்தி பேசுவாங்க, கொள்கைய பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு முதல்வர் என்ன அறிக்கை விட்டிருக்காரு, அத பத்தி பேசுவாங்க. முரசொலி படிச்சியா? அப்படியெல்லாம் பேசிக்குவாங்க. ஆனா, அதிமுக காரங்க 2 பேர் சந்திச்சா பேசிக்கவே மாட்டாங்க. உன் கால நான் வாரி விடலாமா? என் கால நீ வாரி விடலாமான்னு யோசிப்பாங்க. அதுவும் இல்லாம, இவன் எந்த அணிய சேர்ந்தவன் தெரியலையே! இபிஎஸ் அணிய சேர்ந்தவனா? ஓபிஎஸ் அணிய சேர்ந்தவனா? தினகரன் அணிய சேர்ந்தவனா? இல்ல சசிகலாவுடைய அணிய சேர்ந்தவனா? தீபாவுடைய அணிய சேர்ந்தவனா? தீபாவுடைய டிரைவருடைய அணிய சேர்ந்தவனா? யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. திமுக காரங்க 2 பேர் சந்திச்சா, நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி எல்லாம் பேசிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பேசிக்குவாங்கன்னா, நடக்கிறது நம்முடைய ஆட்சி. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். சட்டத்த மீறி கூட நம்ம நடக்கலாம். நம்மள யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. அப்படியே யாராவது கேட்டாலும், நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பெரிய கட்சியிலேருந்து பெரிய ஆளுங்கலாம் வந்துருவாங்க. அவங்க வந்து கேட்பாங்க. "ஊபில போய் பாருங்க, பீகார்ல போய் பாருங்க. அங்கலாம் எவ்வளோ மோசமா இருக்கு. அத விடவா இங்க சட்டம் மோசமா இருக்குன்னு" நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அதனால நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நடு ரோட்ல கார ஏத்தி ஒரு பையன கொலை பண்ணலாம். நகை திருடிட்டான்னு ஒரு அப்பாவி பையன போலீஸ வச்சு அடிச்சு கொல்ல சொல்லலாம். அந்த மாதிரி நெறைய விஷயம் பண்ணலாம் நம்போ. நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்ல. நம்மளுக்கு முட்டு குடுக்குறதுக்கு மினிஸ்டர் எல்லாம் இருக்காங்க. அப்படின்னு தான் பேசுவாங்க. அடுத்ததா நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவுடைய நிலைமை இப்ப ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. அவங்க ஐசியூ வார்டுல இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. திரு எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது திமுகவால ஆட்சிக்கு வரவே முடியலையே. அப்ப திமுகலாம் எங்க போயிருந்தது? சுவிட்சர்லாந்துல போய் ஓய்வு எடுக்க போயிருந்ததா? இல்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது 2011லேருந்து 2021 வரைக்கும் இவங்களால ஆட்சிக்கு வரவே முடியல. அப்ப எங்க போயிருந்தாங்க? கொடைக்கானல்ல போய் ஓய்வு எடுக்க போயிருந்தாங்களா? இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே இப்போ வந்து ஜெயலலிதா உயிரோடு இல்ல. அதுவும் இல்லாம அவங்க கட்சியில அதிமுக கட்சியில ஒத்துமை இல்ல. அதனால தான் மக்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஆட்சிய விட திரு எடப்பாடி ஆட்சியே நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததா மக்கள் அவர வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அவர் மறுபடியும் ஆட்சிக்கு வருவாரு. இது எப்பவுமே மாறி மாறி நடக்கிற நிலைமை தான். இத வச்சுக்கிட்டெல்லாம் ஒருத்தர வந்து குறைச்சு மதிப்பிடக்கூடாது. நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்றாரு. அதுவும் எதுக்காகன்னா, அவங்களுடைய சுய லாபத்துக்காக தான், சுயநலத்துக்காக தான். ஏன்னா உற்சாகப்படுத்துனா கட்சிக்கு வேலை செய்வாங்க. மறுபடியும் நம்ம ஆட்சி வரும்ன்ற ஒரு ஆசையில தான் இவங்க போயிட்டு அவங்கள உற்சாகப்படுத்துறாங்க. தமிழ்நாடு முழுக்க போக தெரிஞ்ச நம்முடைய துணை முதல்வருக்கு, சென்னையில ரிப்பன் பில்டிங் முன்னாடியே அவங்க துப்புரவு தொழிலாளிகள் 13 நாள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அத வந்து ஒரு நாள் அவங்கள வந்து அவர் பார்க்கவே இல்ல. அவங்களுடைய கோரிக்கைய ஏத்துக்கிறாரோ இல்லையோ அது 2வது பட்சம். இருந்தாலும் அவங்கள போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருந்தா, அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டிருந்தா, அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பாங்க. அத போய் அவர் பார்க்கவே இல்ல. அதே மாதிரி திருப்புவனத்துல நகை திருடிட்டான் அஜித்குமார்ன்னு ஒரு அப்பாவி பையன அடிச்சு கொன்னாங்க. அவங்கள போய் இவர் பார்க்கவே இல்ல. கவின்னு ஒரு பையன ஆணவ படுகொலை பண்ணாங்க. அதுவும் போய் போய் பார்க்கல. ஆனா, தங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்றாருன்னா, இவங்க எவ்வளோ சுயநலக்காரங்களா இருப்பாங்க பாருங்க. சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்குதுங்கிறதுக்கு உதாரணம் டிஜிபி ஆபீஸ் முன்னாடி நடந்த சண்டைய சொல்லலாம். திருமாவளவன் கட்சிக்காரங்க ஏர்போர்ட் மூர்த்திங்கிறவர வந்து தாக்குறாங்க. அப்போ அவர் ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பண்றாரு, சின்ன கத்தி வச்சிருக்காரு அவரு. அவரு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த கத்திய வச்சு அந்த திருமாவளவன் கட்சிக்காரங்க மேல கீறி விடுறாரு. சிறுத்தைன்னு பேர வச்சுக்கிட்டு அந்த சின்ன கத்திக்கு பயந்துகிட்டு விழுந்தடிச்சு ஓடுறாங்க அவங்க. இதெல்லாம் ஒரு டிஜிபி ஆபீஸ் முன்னாடி நடக்குது. பத்திரிக்கைக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்திருக்காங்க. ஃபுல்லா வீடியோ எல்லாம் பரவுது. அங்கேயே ஒரு போலீஸும் நிக்கிறாரு.
டிஜிபி ஆஃபீஸ்ல எவ்வளோ போலீஸ் இருப்பாங்க. அவங்க டிஜிபி ஆஃபீஸ் வெளியிலே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது, எந்த போலீஸும் வந்து தடுக்கல, விசாரிக்கல. ஆனா, அன்னைக்கு நைட்டு ஏர்போர்ட் மூர்த்திங்கிறவர வந்து கைது பண்றாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட சட்டத்தோட நிலைமை. ஆனா, இத பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும், இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "போய் பீகார்ல பாருங்க, மத்திய பிரதேசத்துல பாருங்க, உத்தரப்பிரதேசத்துல பாருங்க. அங்கலாம் எவ்வளோ சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது. அத விட இங்க நல்லா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க. அடுத்தது துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பாஜகவை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக தேர்வு செய்வதற்கு திமுக ஆதரவு கொடுக்கல. அவங்க ஓய்வு பெற்ற நீதிபதி ரெட்டி என்பவருக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. திமுக காரங்க தமிழ் தமிழ் பேசுவாங்க. ஆனா ஒரு தமிழர் வந்து துணை ஜனாதிபதியா வர்றத வந்து அவங்க விரும்பல. அவங்க எப்பவுமே பேச்சுல தான் தமிழ் சொல்லுவாங்க. ஆனா செய்கையில செய்ய மாட்டாங்க. எதுவுமே செய்ய மாட்டாங்க. திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராண்ட்மா சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். அவர் ஜனாதிபதியாக ஆகணும்னு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அடுத்தது விஜய் அவர்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை மக்களை சந்திக்கிறதா சொல்லியிருக்காரு. இப்பவே அவர் சொல்றத வச்சு எல்லாரும் அவர ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது அவர் வந்து இப்பதான் அவருடைய பேச்ச நிறுத்தியிருக்காங்க. அங்கிள் அங்கிள் சொன்னது அவர் மாநாட்டுல பேசின பேச்செல்லாம் இப்பதான் கொஞ்சம் நிறுத்தியிருக்காங்க. இனிமேல் மறுபடியும் ஆரம்பிச்சுருவாங்க. அது பார்ப்போம். மக்களை சந்திச்சு மக்களுக்காக அவர் என்ன பேச போறாருன்ட்டு பார்க்கலாம். அவருடைய அரசியல் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரா பார்க்கலாம். அவருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.